Good morning students. இன்றைக்கி நம்ம பார்க்குற சாப்டர்னு பார்த்திங்கன்னா சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் ஒன் பை ஒன்னாக எவாலுவேட் ஆகிட்ருக்கும். அதோடைய ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த லெசனில் நம்ம அதுதான் படிக்க போகிறோம். ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணுறது, பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, லூப்பிங்னா என்ன, லூப்பிங்கில் என்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி லூப்பிங்கை வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ஸில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட் வி ஸ்டார்ட்ஸ் வித் இன்ட்ரடக்ஷன். ஒரு ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் கண்டைன்ஸ் ஏ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் தான் அதை வந்து ப்ரோக்ராம்னு சொல்ல போகிறோம். அந்த எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் we can get the results. நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் வேணுமோ அந்த ரிசல்ட்ஸ் எக்ஸாக்டாக வாங்க முடியும். ஒரு ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப்டர் அனதர் ஒன் பை ஒன்னாக எவாலுவேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்க போது. அது வந்து நம்ம சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சீக்வன்சிங் பொறுத்த வரைக்கும் எல்லா லைனுமே கண்டிப்பாக நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அனதர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டட் எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் ஐட்ரேஷன் இல்லைன்னா லூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெசன்ஸில் நம்ம அதான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதி. ஒன்று வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் இல்லைன்னா ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். வாட் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஜம்ப் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட். லைன் 5லேருந்து ஒரு கண்டிஷன் எவாலுவேட் பண்ணிவிட்டு லைன் 5க்கு அப்புறம் 6, 7 எவாலுவேட் பண்ணுறோம், 8, 9 எவாலுவேட் பண்ணாமல் 10க்கு போகிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஜம்ப் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் தட் இஸ் கால்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது வந்து சேம் எப்படி நீங்கள் C++ல் படிச்சிங்களோ அது சேம் அதே தான் இங்கேயும் டெஃபினேஷனாக இருக்குது. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா சீக்வன்சியல். எல்லா லைனையுமே எவாலுவேட் பண்ணுவோம். இப்போ 100 லைன் இருக்குன்னா ஒன் பை ஒன்னாக எந்த லைனையும் ஸ்கிப் பண்ணால் எவாலுவேட் பண்ணினா அது சீக்வன்சியல். செகண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் எவாலுவேட் பண்ணோம்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐட்ரேஷன் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடாக எவாலுவேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸு. இப்போ இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன. சீக்வன்சியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் a sequence of statements are executed one after another. That means a code will be executed, all the codes will be executed one by one. அது மாதிரி இருக்கிறது தான் சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன் ஆஃப் கோடு இருக்குது. பிரிண்ட் ஹலோ திஸ் இஸ் ஷியாம், பிரிண்ட் 43 லேண்ட், செகண்ட் லைனு நார்த் கார் ஸ்ட்ரீட் TN. இப்போ இது பார்த்திங்கன்னா இது 2 லைன் இருக்குது, 2 லைனே எவாலுவேட் பண்ண போகிறோம். இந்த 2 லைன் ஸ்கிப் ஆகிறதுக்கு எந்த கண்டிஷன்ஸும் எதுவுமே இல்லை. அது மாதிரி இருக்கிறது சீக்வன்சியல்னு சொல்கிறது. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா we can check the conditions. அப்போ அதில் என்ன பண்ண போகிறோம், we can take the decision. இப்போ டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கலையா, we have taken the decision. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 10th முடிச்சுன்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன், ஆர்ட் ஸ்ட்ரீம் ஆர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு. you are selected the science stream. that means you are going to study only the science subjects. நீங்கள் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எதையுமே படிக்க போகிறதில்ல, சயின்ஸ் சப்ஜெக்டை மட்டும் படிக்கிறேன்னு முடிவெடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லை பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் சப்போஸ் 12th முடிக்கிறீங்க, 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் ஒன்லி 1 மார்க். ஒரே ஒரு மார்க் தான் உங்கள் கையில் இருக்க போகுது, அது ஏதோ ஒரு மார்க். ஆனால் அந்த மார்க்குக்கு ஹவு மெனி கோர்சஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா 150+ கோர்சஸ் இருக்குது. நியர்லி உங்களுக்கு முன்னாலன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமமாக ஒரு 4.5 6 lakh சீட்ஸ் இருக்குது. அந்த சீட்டில் ஏதாவது ஒரு சீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் யுவர் சாய்ஸ் இஸ் ஒன்லி ஒன். இதுதான் ஐட்ரேஷன், இதுதான் வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது. பேஸ்ட் ஆன் எ சிங்கிள் கண்டிஷன் மெனி ஆப்ஷன்ஸ் இருக்க முடியும், இல்லை 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்க முடியும், 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்க முடியும். இது பொறுத்த வரைக்கும் செக்கிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது, எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரப்போகுது, இல்லைனா பாசிட்டிவ் நம்பர் இல்லை நெகட்டிவ் நம்பர், இது மாதிரி ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவாலுவேட் ஆக போகுது. பிரான்ச்சிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இஃப் எல்ஸு, இஃப் எலிஃப். இப்போ இஃப் எலிஃப்னால் ஒன்றும் இல்லை, இஃப் அதில் ஒரு எல்ஸு அதில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் எல்ஸ் இஃப் அப்படிங்கிறதான் வந்து இஃப் எலிஃப் அப்படின்னு சொல்லுவோம்.
சிம்பிள் இஃப் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், அது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்கும் இல்லை ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். அது ட்ரூ அப்படின்னா ஒரு பார்ட் எவாலுவேட் ஆகும். ஸோ அதோட சின்டாக்ஸ் தான் இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக். த கண்டிஷன் இஸ் ட்ரூ, த ஸ்டேட்மெண்ட் இஸ் எவாலுவேட்டட். வாட் அபவுட் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், அதை பற்றி இந்த இதில் வராது. ட்ரூனா மட்டும் எவாலுவேஷன் நடக்கும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஏஜ். அப்போ அதில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படி இருந்துச்சுன்னா print you are eligible for voting. சப்போஸ் உன்னோட ஏஜ் வந்து நீங்கள் 16 என்ட்ரு பண்ணுறீங்கன்னா அங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. 16 கிரேட்டர் தென் 18 நோ, ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். அப்போ அதோட எவாலுவேஷன் ஸ்டாப் ஆகிடும். அது மாதிரி வர்றதான் வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்பொழுது நீங்கள் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், கண்டிஷன்ஸை கொடுக்கணும். கண்டிஷன்ஸ்க்கு எந்த விதமான ப்ராக்கெட்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18ங்கிறது அப்படியே தான் கொடுத்துருக்கோம். எண்டு வித்து கோலன், ஒரு கண்டிஷனோட எண்டில் மட்டும் கோலன் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறனால இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நேராக வரக்கூடாது. இஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு டேப் விட்டு தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும், இல்லைன்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் விட்டு தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும். ஸோ எதெல்லாம் சப்ளாக்கோ அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு டேப்பை யூஸ் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. அப்படி விடலை அப்படின்னா அது வந்து இட் த்ரோஸ் அன் எரர் மெசேஜ். உங்களுக்கு வந்து அதை வேணால் நான் வந்து இப்போ சிஸ்டத்தில் காட்டுறேன். உங்களுக்கு ப்ரோக்ராமில் எவாலுவேட் பண்ணும்போது எப்படி எரர் வருதுங்கிறத இப்போ கோத்ரூ பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஷிப் பார்த்தோம்னா நம்ம ஒரு 3 லைன் அடிச்சிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்ட்ரு ஏஜ்னு அடிச்சிருக்கோம். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா கோலன் போட்டோம். பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிறத அடிச்சிட்டோம். நவ் யூ ஆர் எவாலுவேட்டிங். இது ஒரு ஃபைலை நீங்கள் வந்து சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ரோக்ராம் இப்போ 6.2ன்னு கொடுக்குறேன். .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட இப்போ சேவ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் யூ ஆர் ரன்னிங். ரன் பண்ணோம்னா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இட் த்ரோஸ் அன் எரர் மெசேஜ். எதனால் இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து எரர் வந்ததுக்கு முக்கிய காரணம் நம்ம என்ன கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும், அதை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டேப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கும் உள்ள ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்குது. இப்போ இந்த பிரிண்ட்டுங்கிறத வந்து அந்த லைனுக்கு அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ ரன் பண்ணோம்னா இட் ஆஸ்க் யூ என்டர் யுவர் ஏஜ். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் ஏஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எபவ் 50 அடிக்கிறீங்க அப்படின்னா எபவ் 18 அடிக்கிறீங்கன்னா நமக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வருது. சப்போஸ் அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஏஜ் வந்து பிலோ 18 அடிக்கிறோம் அப்படின்னோம்னா அது என்ன சொல்லுது, எதுவுமே கொடுக்கல ஆன்சர். தட் மீன்ஸ் சிம்பிள் இஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அது நமக்கு என்ன கொடுக்கும், ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அது வந்து சிம்பிளாக வந்து எதுவுமே கொடுக்காது. எம்டி லைன்ஸ் பிளாங்க் பேஜ் மட்டும்தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுக்குற சப்ளாக் வந்து அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு 0.5 இன்ச் உள்ளே தான் வரணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இருக்குது. இஃப் எல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 2 பிளாக்ஸ் இருக்க போகுது, ட்ரூ பிளாக் அண்ட் ஃபால்ஸ் பிளாக். இஃப் ஒரு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ட்ரூ பிளாக் வந்து எவாலுவேட் ஆகும். ஒரு வேளை கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இட் எவாலுவேட்ஸ் த ஃபால்ஸ் பிளாக். இப்போ இதோட கண்டிஷன் இதுதான். இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸ் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நீங்கள் வந்து கோலன் கொடுக்க வேண்டியிருக்கும். இஃப் கண்டிஷனோட எண்டில் ஒரு கோலன் கொடுக்குறீங்க, ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, அடுத்தது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. எல்ஸோட எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கோலன் கொடுத்தே ஆகணும். இப்போ இந்த 2 இடத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் கோலன் கொடுத்தே ஆகணும். சப்போஸ் அது மாதிரி நீங்கள் எந்த விதமான கோலன் வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுவும் நமக்கு என்னவா வரும்னா இட் த்ரோஸ் அன் எரர் மெசேஜ். அதனால் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதோட எவாலுவேஷன் இப்படி தான் இருக்க போகுது. ஒரு என்ட்ரி, ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எவாலுவேட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எவாலுவேட் ஆகும். இது ரெண்டுமே காமனாக வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ அந்த
பிளாக்கை தாண்டி இருக்கிற நெக்ஸ்ட் பிளாக் எவாலுவேட் ஆகும், அது ஃபைனலாக வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ இதே தான். இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், ஒரு நம்பர் ஏ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் எனி நம்பர், ஒரு நம்பர் வாங்கிக்கிறோம், அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், மாடுலஸ் பண்ணுறோம். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஈவன் நம்பர்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விஷயங்கள் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஸ்பேஸ் விடாமல் விட்டுருக்கேன். இந்த இடத்துல கோலன் சரியாக போட்டாச்சு, இங்கேயும் கோலன் சரியாக இருக்குது, ஆனால் இங்கேயும் ஸ்பேஸ் விடலை. இப்போ இது எவாலுவேஷன் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எவாலுவேஷன் நடக்காது. இந்த எவாலுவேஷன் பண்ணோம்னா இது என்ன வரும் அப்படின்னா இட் த்ரோஸ் அன் எரர் மெசேஜ். இப்போ நமக்கு எரர் தான் வரும். ப்ரோக்ராமை எப்பயுமே சேவ் பண்ணிக்கங்க. ப்ரோக்ராம் சேவ் பண்ணும்போது யூ கேன் கிவ் த நேம் அலாங் வித்து .py அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. இப்போ ரன் பண்ணிங்கன்னா எரர் மெசேஜ் வருது. திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த எரர் மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து பிரிண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் விடணும். அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற பிரிண்ட்டுக்கும் வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். மேலே எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக கோலன் இருக்கணும். இப்போ இதை ரன் பண்ணுறோம். என்டர் எனி நம்பர் அப்படிங்குது 54ன்னு அடிக்கிறோம். 54 இஸ் அன் ஈவன் நம்பர்னு வந்துருச்சு. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து கோலன் வைக்கலை அப்படின்னா இப்போ வந்து அதுக்கு என்ன வரும், ஒரு எரர் மெசேஜ் தான் வரும். அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எரர் மெசேஜ் வரும், ஞாபகம் வச்சுக்கங்க. கண்டிப்பாக இதுலேயும் கோலன் வரணும். அதே மாதிரி இந்த எல்ஸோட எண்டுலேயும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கோலன் கொடுக்கணும். 5487 ஒரு நம்பர் கொடுக்குறேன். என்ட்ரு பண்ணோம்னா 5487 இஸ் அன் ஆட் நம்பர் அப்படின்னு நமக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ இது மாதிரி நம்ம வந்து ஒரு இஃப் ஒரு எல்ஸ் வச்சுக்கிட்டோம்னா அது வந்து இஃபல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இஃபல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் சொல்லுவோம். டெர்னரி தான் வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 இஃப் கண்டிஷன் எல்ஸ் வேரியபிள் 2. இது நம்ம ஏற்கனவே டெர்னரியில் பார்த்துருப்போம். ஒரு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் எவாலுவேட் ஆகும், ஃபால்ஸ் அப்படின்னா செகண்ட் பார்ட் எவாலுவேட் ஆகும். அதாவது இஃபெல்ஸ் வந்து சிம்பிளான ஒரு ஃபார்மேட்டு தான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ஒரு நம்பர் வாங்கிக்கிறோம், x ஈக்குவல் டு ஈவன் இஃப் a மாடுலஸ் ஈக்குவல் டு 0 எல்ஸ் அப்படின்னா ஆட். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரே லைனில் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ஒரே லைனில் கொடுத்துருக்குறோம். மேலே இருக்கிற அதே ப்ரோக்ராம் தான் அங்கே வந்து 3 லைன்ஸில் கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் கண்டிஷன் கொடுத்தாச்சு. x ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து x ஈக்குவல் டு ஈவன்னு வச்சுக்கிறோம். ஈவன் எப்போ எவாலுவேட் ஆகும், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஈவனுங்கிற ரிசல்ட் வரும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஆடுங்கிற ரிசல்ட் வரும். இப்போ 3ன்னு நம்பர் கொடுத்துறீங்கன்னா என்ன செக் பண்ணோம், 3 மாடுலஸ் 2 ஈக்குவல் 0 செக் பண்ணுது. அப்படி ஒரு ஆன்சர் வராது. இப்போ இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னா 1ன்னு கிடைக்குது. 1 ஈக்குவல் 0 செக் பண்ணோம்னா ஃபால்ஸ். அப்போ அது வந்து அது என்ன ஆகிடும், ஃபால்ஸ் பார்ட்டு. இப்போ ஃபால்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குது, ஆடுங்கிற நம்பர் இருக்குது. ஸோ ஆட் அப்படிங்கிறது இங்கே ரிசல்ட்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ அனதர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை வந்து இந்த இடத்துல 3 அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா வந்து ஒரு 6ன்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 மாடுலஸ் 2 அப்படின்னு வந்துச்சுன்னா இதுக்கு என்ன ரிசல்ட் வரும், 6 மாடுலஸ் 2னா 0. அப்போ 0 ஈக்குவல் 0வா அப்படின்னா ட்ரூ. ட்ரூ அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும், ஈவனுங்கிற ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். அதே இஃபெல்ஸ் தான். அது இஃபெல்ஸ் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுறது தான் இந்த ஃபார்மேட்டு.